இப்புறத்தை நீங்கள் 95% இணக்கத்தை பெற்றுள்ளீர்கள். எனவே நீங்கள் உண்மையில் தயாரிப்பை இடைவிடாமல் அணுகிறீர்கள். இது போலவே எங்களுக்கு உலகிற்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ எப்படி பயிற்சி செய்கிறார் என்பதை காட்டுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் போல இருப்பது எப்படி? அதுக்காக செலுத்தப்படும் முழு அர்ப்பணிப்பு மற்றும் உழைப்பின் நெறிமுறைகள் என்ன? அதை மனதில் கொண்டு உங்கள் தரவுகள் பற்றி கொஞ்சம் பேச விரும்புகிறேன். முதலில் உங்கள் ஓய்வு நிலை இதய துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு 43 துடிப்புகள். இது உங்களுக்கு தெரியும். ஆனால் அது வூப்பில் உள்ள ஆண்களில் முதல் 1% உள்ளது. மேலும் தொழில்முறை விளையாட்டு வீரர்களிடையே கூட அது முதல் 3% உள்ளது. அதனால நீங்க சொல்றது போல மிக உயர்ந்தது உங்கள் தூக்க செயல்திறன் 81%. அதனால அது மிகவும் நல்லது. சராசரியாக உங்கள் சுமை ஒவ்வொரு நாளும் 14:9 ஆக உள்ளது. பிப்ரவரியிலிருந்து 16:9. அதனால் நீங்கள் அதிகமாக பெறுகிறீர்கள். உங்கள் நாட்களில் 51 ஹவர்ஸ் பச்சையாக உள்ளது. பிறகு மீதம் உள்ளவை மஞ்சளாக உள்ளது. மேலும் மிகவும் குறைந்த சதவீதம் சிவப்பாக உள்ளது. இந்த பயிற்சிகளோட கூட உங்க உடல் இன்னமும் மீள்கிறது. இது உண்மையில் ஆச்சரியமாக உள்ளது. நீங்கள் இவ்வளவு நன்றாக மீள என்ன செய்கிறீர்கள்? சரி, நான் பொய்யானதாக இருக்க முடியும் மற்றும் சொல்ல முடியும். நான் உங்களுக்கு வரைபடத்தை கொடுக்கிறேன். நீங்கள் அதை செய்ய தயாரா? ஆமா, அது முக்கியமான விஷயம். ஏனெனில் அனைவரும் கிறிஸ்டியானோவாக இருக்க விரும்புகிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு வரைபடத்தை கொடுக்கிறேன். நீங்கள் அதை செய்வீர்களா என்று நினைக்கிறீர்களா? அது கடினம். ஒழுக்கம் என்பது மிகவும் கடினமானது. அது விளையாட்டில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும். அதனால இந்த பேச்சை கேட்கும் மக்களுக்கு வூப் ஜர்னல் இது அனைத்து விதமான நடத்தை, செயல்பாடுகள் மற்றும் வாழ்க்கை முறை முடிவுகளை உள்ளிட அனுமதிக்கிறது. நீங்கள் உண்மையில் 43 விதமானவற்றை கண்காணிக்கிறீர்கள் வூப் ஜர்னலில் உள்ள விஷயங்கள். அதனால இங்க பார்ப்போம். உணவு கண்ணோட்டத்திலிருந்து நீங்க கார்போஹைட்ரேட்களை கண்காணிக்கிறீங்க. மஞ்சள், சிங்க், கஃபீன், வைட்டமின் பி, வைட்டமின் சி. இந்த பொருட்களில் எது உங்களுக்கு உதவுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எனக்கு நினைக்கிறேன் இது எல்லாம் ஒரு தொகுப்பு. உங்களுக்கு பராமரிக்க உதவுகிறது. ஒரு நல்ல ஊட்டச்சத்து. என் கருத்தில இது எல்லா கூறுகளும், இந்த கூறுகள் மட்டுமல்ல, ஆனால் உங்களுக்கு நல்லதாக இருக்க உதவும் மேலும் சில கூறுகள் உள்ளன என நான் நினைக்கிறேன். அதனால நாளின் இறுதியில் சிறிய விவரங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என என் கருத்து. அதனால நீங்கள் சொல்றது போல நான் மீண்டும் மீண்டும் சொல்வேன், நிலைத்தன்மை தான் மிகவும் கடினமானது. அதை தினமும் செய்வதா? ஆம், தினமும். நீங்கள் ஒரு நாள் எழுந்து இன்றைக்கு நான் இதை செய்ய விரும்பவில்லை என்று சொல்கிறீர்களா? நான் என் மனசுடன் போராடுகிறேன். ஆம், சில நேரங்களில் அது நடக்கிறது. நாம் எல்லோரும் மனிதர்கள். நாம் தினமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நம்ம தினமும் நல்ல மனநிலையில் இருக்க முடியாது. அது சாதாரணம். அது நம்மள ஒரு பகுதி. அதை கடக்க நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அதற்கு எதிராக போராடுவது. நீங்க அறிந்திருக்கிறீங்க, இது பெரிய சவால். நீங்கள் ஏதாவது செய்ய விரும்பாத போது, ஆனால் அதை செய்ய வேண்டி இருக்கும் போது, இதுவே முக்கியமான புள்ளி. இதனால் தான் நான் சொல்கிறேன், நமது மனம் இது ஆச்சரியங்களின் பெட்டி மற்றும் நீங்கள் தொடர்ந்து இருக்க உங்களை சவால் செய்ய வேண்டும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், சில நேரங்களில் இது கடினம். பலர் சொல்வது போல நீங்கள் தினமும் ஜிம்மிற்கு செல்ல விரும்புகிறீர்களா? மிகவும் இல்லை. அது உண்மை இல்லை. யாரும் தினமும் ஜிம்மிற்கு செல்ல விரும்புவதில்லை. ஆனால் நீங்கள் அதை செய்ய வேண்டும். மிகவும் ஆம். ஏனெனில் உங்கள் மன வலிமை அதிலிருந்து வருகிறது. அந்த தருணத்திலிருந்து, கடினமான தருணத்தில் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று தெரியும். அதனால நான் அதை செய்கிறேன். ஏனெனில் அதன் பிறகு ஆரம்பத்தில் தொடங்குவது கடினமாக இருக்கலாம். ஆனால் அதன் பிறகு நீங்கள் ஜிம்மை முடிக்கும்போது, அல்லது குளிர்ந்த நீரில் மூழ்கும்போது, அல்லது கூட பயிற்சியை முடிக்கும்போது நீங்கள் சிறப்பாக உணர்வீர்கள். எனக்கு நினைக்கிறது அது பெரிய முக்கியம். அங்கே எப்படி இருக்கிறீர்கள்? உங்களிடம் திரும்புவோம். உங்கள் மீட்பு முறைகள் பற்றி பேசுவோம். உங்களிடம் மசாஜ் சிகிச்சை, குளிர் ஷவர், குளிர் மூழ்குதல், சோனா, நீராவி ஆகியவை உள்ளன. குளிர் ஷவர்களை நீங்கள் பதிவு செய்த 208 நாட்கள் உள்ளன. 35% நாட்களில் நீங்கள் மீட்பு முறையை பதிவு செய்கிறீர்கள். இந்த வெவ்வேறு பழக்கங்களை பற்றி கொஞ்சம் பேசுங்கள். எனக்காக இது ஒரு சாதாரண நாள் அலுவலகத்தில் நீங்கள் சில நேரங்களில் சொல்றது போல இது என் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக உள்ளது.
தெரியுமா? சிலர் தினமும் பற்களை துலக்க மாட்டார்கள், தினமும் காபி குடிக்க மாட்டார்கள். அதனால் நான் தினமும் குளிர் மூழ்குதல் செய்கிறேன், ஏனெனில் இது என் வழக்கமான நடைமுறை, என் பயணம், தெரியுமா? இது அது மற்றும் இது எனக்கு ஒரு தியாகம் அல்ல. உண்மையா சொன்னா அதை செய்வதில் எனக்கு மகிழ்ச்சி. மிகவும் உண்மையாக நான் அதை சொல்வதில்லை மக்களை ஆச்சரியப்படுத்துவதற்காக. இல்லை, நான் அதை செய்வதில் மகிழ்ச்சி. இந்த மாதிரியான விஷயங்களை சிலருக்கு அது ஒரு தியாகம், ஒரு கனவு. ஆனால் எனக்கு இல்லை, உண்மையாக சொன்னால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னில் நான் உணர்ந்தேன். அதற்கு பிறகு நான் நன்றாக உணர்கிறேன். உங்களோட வழக்கமான நடைமுறை என்ன? எப்படி நீங்கள் எந்த வரிசையில விஷயங்களை செய்கிறீர்கள்? நம் வழக்கமான நடைமுறைகளின் விலங்குகள் தெரியுமா? ஆமா. என் வழக்கமான நடைமுறைகள் அது என் நாட்களில் 20% மிகவும் ஒரே மாதிரியானவை. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நீங்கள் விரும்புகிறீர்கள், அதை செய்யலாம். அதனால கல்ச நேரத்தில் நான் எழுந்து கொள்கிறேன். எனக்கு என் குளிர் நீராடல் உள்ளது, எனக்கு என் இயந்திரங்கள் உள்ளன, எனக்கு என் மழை நீராடல் மற்றும் எல்லாம் உள்ளது. நான் எழுந்து கொள்கிறேன், நான் அங்கே செல்கிறேன். முதல் விஷயம், நான் மூழ்குகிறேன். முதல் விஷயம் குளிரில். முதல் விஷயம், ஆம், நான் குடிக்க என் தண்ணீரை தயார் செய்கிறேன். ஏனெனில் நீங்கள் அறிந்தது போல இரவில் நாங்கள் நீரிழப்பு அடைந்துள்ளோம். அது மிகவும் குறைவாக உள்ளது. எனவே நான் என் தண்ணீர், என் மழை நீராடல், என் குளிர் நீராடல் எடுக்கிறேன். நான் வருகிறேன் கீழே. நீங்கள் அறிந்தது போல நல்லவராக இருக்கிறேன். என் குடும்பத்துடன், என் குழந்தைகளுடன் நான் ஒரு அணைப்பு கொடுக்கிறேன். நான் வெளியில வந்து என் கண்களில் ஒளி பெறுகிறேன். சூரிய ஒளி. ஆம், 2-3 நிமிடங்கள் வெறும் என் மூளைக்கு இது காலை என்று தகவல் கொடுக்க எழுந்திருக்கும். ஆம், அதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன் என் காஃபி மற்றும் நான் தொடங்கும் போது என் நாளை ஒரு நல்ல உரையாடல். இது என் வழக்கம், நான் அதை செய்ய விரும்புகிறேன். அதுபோல காலை நேரத்தில் உட்கார்ந்து என் காஃபியை எடுத்துக்கொண்டு என் குழந்தைகளுடன், என் மனைவியுடன் பேசுவது மற்றும் நாளை தொடங்குவது, இது என் வழக்கம். பிறகு நிச்சயமாக நாளின் போது நான் 1000 விஷயங்களை செய்ய வேண்டும். ஆனால் இது அடிப்படை புள்ளி. அது உங்களை தொடங்க வைக்குது. ஆம். மற்றும் உங்களுக்கு எந்த ஒரு மனசாந்தி, தியானம், மூச்சு பயிற்சி உள்ளதா? நான் அதை ஒவ்வொரு நாளும் செய்யவில்லை. நான் அதை செய்கிறேன். உதாரணமாக மூச்சு, நான் அதை தியானத்தில் செய்கிறேன். நான் கொஞ்சம் அதிகமாக மன அழுத்தம் உணரும் போது, சிறப்பாக விளையாட்டு நாளில். விளையாட்டு, ஆம். நீங்கள் விளையாட்டுக்கு முன் தியானம் செய்யும் போது நீங்கள் விளையாட்டை கற்பனை செய்கிறீங்களா? விளையாட்டில் நிகழ்வுகளை கற்பனை செய்கிறீர்களா? ஆம், சில நேரங்களில் நான் அதை கற்பனை செய்கிறேன். விளையாட்டில் நிகழக்கூடிய சில புள்ளிகள் நான் அதை செய்ய விரும்புகிறேன். சில நேரங்களில் என் ஆழ்மனது தான் அதை தானே செய்கிறது. ஆனால் அது நல்லது. நீங்கள் சில விஷயங்களை கற்பனை செய்கிறீர்கள் விளையாட்டின் போது மட்டுமல்ல, ஆனால் நீங்கள் மைதானத்திற்கு சென்று சூடு பிடிக்கும் போது, விளையாட்டுக்கு முன், விளையாட்டின் போது அது வேடிக்கையாக இருக்கிறது. உண்மையில் அது வேடிக்கையாக இருக்கிறது. நான் அதை பைய விரும்புகிறேன். அவை எப்படி உண்மையாக மாறுகின்றன என்பது ஆச்சரியமாக உள்ளது. நீங்கள் காண்பது உண்மையாக மாறலாம், இல்லையா? பல விஷயங்கள். சில நேரங்களில் நான் பேசுகிறேன், என் நண்பர்களோட பேசுகிறேன். நான் அவர்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க, இன்னைக்கு விளையாட்டில் நமக்கு ஒரு பெனால்ட்டி கிடைக்கும். விளையாட்டு நாளில் வந்து அவங்க பெனால்ட்டி கொடுப்பார்கள் என்று நான் உணர்ந்தேன். மற்றும் விளையாட்டில் ஏதோ ஒன்று நடக்கும் நான் உணர்ந்தேன். அதனால் நான் இன்னும் தயாராக செல்கிறேன். ஏனெனில் நீங்கள் முன்பே கற்பனை செய்தால் நீங்கள் மேலும் தயாராக இருப்பீர்கள் அந்த தருணத்துக்கு. நீங்க வந்து ஒரு இலவச கிக் அல்லது பெனால்ட்டி செய்யும் போது நீங்க பந்தை அடிக்கும் முன் தருணம் இருப்பதை கவனிக்கிறேன். நீங்கள் செல்லும் இடம் மூச்சு விடுவது, ஏனெனில் அது உங்களை அமைதியாக்குகிறது. நான் அதை செய்யும் போது அது என்னை விகிதம் கீழே வருகிறது. அது நீங்கள் பயிற்சி செய்ததா? ஆம், நீங்க பயிற்சி செய்ய வேண்டும். ஆனால் இது நடைமுறை எல்லாம் வழி நடத்துகிறது. நடைமுறை, ஏனெனில் பயிற்சியிலும் செய்கிறேன். நான் அதை மட்டும் ஒரு விளையாட்டில் செய்யலை, நான் அதை பயிற்சியிலும் செய்கிறேன். அதனால அது ஒரு பழக்கமாகிறது. நீங்கள் வந்து அதை செய்யும் போது பல விஷயங்கள், ஒரு விஷயம் அது ஒரு பழக்கமாகிறது. அதனால இதுதான் நான் முயற்சி செய்கிறேன் ஒவ்வொரு முறையும். சரி, இது உங்களை மேலும் அறிந்து கொள்ள மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. கிறிஸ்டியானோ மற்றும் இதையெல்லாம் பேசுவது. எனக்கு சொல்லுங்க, ஏன் இந்த கூட்டாண்மை? ஏனில் நான் உங்களுக்கு முன்பு சொன்னது போல எனக்கு இது ஒரு அற்புதமான கருவி என்று நினைக்கிறேன். இது எனக்கு ஒரு சிறந்த மனிதன், சிறந்த நபர்,
சிறந்த விளையாட்டு வீரராக இருக்க உதவியது. மற்றும் நீங்கள் நாளில் இரவில் என்ன செய்கிறீர்கள் என்பதை பார்க்கலாம். அதனால் இது ஒரு அற்புதமான கருவி. மற்றும் நிச்சயமாக நான் உங்களையும் அந்த நிறுவனத்தையும் அவர்கள் ரொம்ப நல்லா சென்று கொண்டிருக்கிறார்கள். மற்றும் எதிர்காலத்திற்கான பார்வை அது மிகவும் பிரகாசமாக தெரிகிறது என்று தெரியும். அதனால இது நல்லது. மற்றும் நான் உண்மையில் இந்த தயாரிப்பை விரும்புகிறேன். எனவே இது எனக்கு எளிதாக பொருந்துகிறது. மற்றும் உங்களை போன்ற நல்லவர்களை சந்திக்க நல்லவர்கள் எனது முடிவுகள் சரியானவை என்று நான் மேலும் நன்றாக அறிந்தேன். அதனால் நான் அதுக்காக உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மற்றும் இந்த கருவியை கண்டுபிடித்ததற்காக வாழ்த்துக்கள். ஏனெனில் இது பலருக்கு உதவுகிறது மற்றும் அந்த பலருள் ஒருவராக நான் இருக்கிறேன். அதனால நான் அதுக்காக உண்மையில மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சரி, நன்றி, மிகவும் நன்றி. மற்றும் நான் சொல்வேன், எனக்கும்